துபாய் போறேங்க நானு. Please fasten your seat belt. ஃப்ளைட் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கடவுளே நான் துபாய் போறேங்க நானு. Please fasten your seat belt and kindly follow my attention. This is the seat belt. This is how to wear a seat belt. And you are having a push button in the upper deck and you can. இப்போ நான் வந்து ஃப்ளைட்லேருந்து இந்த பஸ்ஸில் தான் என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இந்த பஸ்ஸு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல, ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ள ஏசியெல்லாம் போட்டு அருமையாக ஒரு ட்ராவலு. ஸோ இதுலேருந்து வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு நான் இங்கேருந்து மேலே போகணும். மக்கள் வந்து என் கூட வந்தவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் உள்ள மேலே ஏறி போய் அடுத்த இடத்துக்கு போகணும். Money can't buy happiness. Habibi, come to Dubai. வாழ்க்கையே போர் அடிக்குதா? என்ஜாய் பண்ண துபாய் வாங்க. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா துபாய் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். துபாய் ஏர்போர்ட்டை பார்த்தாலே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ நான் இறங்கி என்னை வந்து ட்ராவல் பண்ணி நான் கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் இதில் எடுத்திருந்தேன். ஸோ அந்த இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரமாக தான் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ ஸ்லோவாகவும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு வந்து என்னை வந்து இறக்குனாங்க. ஸோ நானே எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வந்து துபாய் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னோடய 2வது பயணம். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கூட பனைமரம்லாம் நட்டு வச்சுருந்தோன்னே உண்மையிலே ஒரிஜினல் தாங்க நான் நினச்சேன். ஆனால் அது ஒரிஜினல் இல்லை, ஆர்டிஃபிஷியலே இவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரு ஆஃப் வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஏன்னா துபாய் ஏர்போர்ட்டை வந்து நான் போன தடவை வந்தப்போ கூட இந்தளவுக்கு நான் பார்க்கல. ஆனால் இந்த வாட்டி வந்து இன்னும் அதிகமாக வந்து அவங்க ஆல்ட்ரேஷன்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிட்டு என்ட்ரி எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஒரு டைம் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு போட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அருமையான இடம் இந்த துபாய் ஏர்போர்ட்டு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தூங்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு எல்லா என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த துபாய் ஏர்போர்ட். ஸோ வாங்க இன்னும் இருக்குது, போய் பார்க்கலாம். பிரம்மாண்டத்தின் உச்சமாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த இடத்துல பாருங்களேன், அருமையாக வந்து ஒரு ஃப்ளோருக்கே எவ்வளோ தூரத்துக்கு வரையும் வந்து இழுத்து கட்டி மக்களுக்கு சேவையாக இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சிலது இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, என்னென்ன தான் புரியல. பார்ப்போம். கனெக்டிங் ஃப்ளைட்டில் இந்த இடத்துல தான் நான் போகணும். ஸோ உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. ஸோ முடிஞ்சளவு நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து நாட் அலோட் பண்ணுவாங்க. ஸோ நான் உள்ளே போய்ட்டு இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் ஏறி இறங்கினாலே இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு கடைக்கு நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. Welcome to Dubai International Airport. வந்துட்டேன். Welcome to Dubai. துபாய்க்கு வந்துட்டேன் நானு. ஏய் எப்பா சாமி, நான் கும்பிட்ட சாமியா நான் வண்டியை அனுப்பிவிட்டீங்கப்பா. என்ன வைஃபை இருக்கு? ஃப்ரீ வைஃபையா? எல்லாமே ஃப்ரீ தான் இங்கே. அதான்டா சொல்லியிருக்காங்க, கம் டு துபாய், கம் டு துபாய். இது வந்து சாக்லேட் தயாரிக்கிற கடை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது, பேக்கு, நம்ம பிடிச்சமான வாட்ச் வாங்குற கடை. நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்கெல்லாம் வாங்கணும்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக துபாய் சைடு வந்துட்டு போங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பிராண்டு இருக்குங்க. ஆஃபரில் எல்லாம் வேறு கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு வந்து பிராண்டை வந்து அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா பின்னாடி தெரிகிற இந்த நகைக்கடையில் 22 கேரட் இருக்குது, 21 கேரட் இருக்குது, 18 கேரட் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு ரகமாக வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே எல்லா ரகமும் கிடைக்கிது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கக்கூடிய இடம் வந்து தான் துபாய். துபாயில் நகை வாங்கலாம். ஸோ டேக்ஸஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ மற்றபடி வந்து கோல்டில் 100% தான். நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக சிங்கப்பூரை சூஸ் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லை. நம்ம வாங்கின அந்த கோல்டுக்கு திருப்பி வந்து அதே விலைக்கு வந்து விற்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னாக்க சிங்கப்பூர் தான். ஸோ துபாய் நீங்கள் இந்த சைடு வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். கார் வந்து என்னென்னா இங்கே வந்து ப்ரைஸில் கொடுக்காங்க. அதாவது டியூட்டி ஃப்ரீயோட இங்கே நீங்கள் இந்த கார் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் உள்ள இந்த லாட்ரி சீட்டு போல் இங்கேயும் வந்து இந்த காருக்கான குழுக்கள் இது பண்ணுறாங்க. எப்படின்னா இங்கே இந்த நாடு, அதாவது துபாயோட மணிக்கு வந்து ஒரு 500 நினைக்கிறேன், அந்தளவுக்கு வந்து நீங்கள் பணத்தை கட்டி நீங்கள் வந்து இந்த குழுக்கள் முறையில் இது ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. டியூட்டி ஃப்ரீ. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே கொண்டு வந்து அவங்களே விட்டுருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் கூட இங்கே துபாயில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறாங்க. மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் கிளம்பணும்னா
டேக்ஸ் அதுன்னு போய் நிறையா வந்து நமக்கு பிடிச்சிட்டு தான் தராங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து லாபமாக அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மணி இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான், நம்ம வந்து பெரும்பாலானது அந்தந்த நாட்டிலேருந்து கிளம்பும் போதே நம்ம அப்பயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வருவோம். இங்கே வந்து ஓரளவு ஓகே தான் சொல்லுவோம். பின்னாடி பர்ஃப்யூமுக்கான இது இருக்குது. துபாய்னாலே வந்து பர்ஃப்யூமுக்கும் கோல்டுக்கும் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அதை பயங்கரமாக இருக்காங்க. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கிது, அதாவது நம்மளோட ஃபோனு, இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணால் சேமாக தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி அளவுக்கு வந்து நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க.